மகர ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம், குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மகரத்திற்கு மிக முக்கியம். சனியுடைய விலகல் பெரிய சந்தோஷம். இன்னும் 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமான விலகல் பெற்ற ஒரே ராசி மகர ராசி. பல்லில் ப்ராப்ளம், தொண்டையில் பார்த்துக்கணும், கழுத்து, தலை, முடி, மூளை, கண், வாய், பற்கள், இஎன்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மயக்கம், ரொம்ப கவனம். ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், கழுத்துக்கு உடற்பயிற்சி, ஷோல்டருக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிகளில் மிக முக்கியம். விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, காரிய சித்தி மாலை கேட்பது அனுகூலமான அமைப்பு. 7.5 சனி விலகிவிட்டாலும் உடற்பயிற்சியை மறக்காதீர்கள். பெரிய யோகம். சினிமா துறை, தொழில்துறை, உத்தியோகத்துறை, வியாபாரத்துறை, மீடியா துறை, மெடிக்கல் துறை, இன்டர்மீடியட் துறை, பெரிய புரோக்கரேஜ் துறை, ரியல் எஸ்டேட் துறை, எல்லாத்துலேயும் சக்ஸஸ். அதேபோல் வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கௌரவம் பெறுவார்கள், அனுகூலம் பெறுவார்கள், பெரிய ரிவார்டு பெறுவார்கள். அப்படியே அவங்களுடைய மெடலை குத்திக்கின்னு கம்பீரமாக நடந்து வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். எல்லாமே சுபவிரயம். அதிகமான நகைகள், அதிகமான செல்வங்கள், அதிகமாக பணம் முதலீடுகள் எல்லாமே செய்யக்கூடியது யார்? மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும். வாகனத்திலும் தூக்கமின்மையிலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக இருப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தி மயக்கத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகளில் இறங்குகின்ற சமயத்தில் அதீத கவனமாக இல்லை என்றால் தேவையற்ற பாதிப்புகளும் ஏற்பட்டுவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு. தான் உண்டு, தன் வேலை உண்டு, எல்லாமே ஏற்றம். எது வேணுமா இறங்குங்க. தொழிலே வேணாம், அடிமை தொழிலில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக தொழில் தொடங்குகிறேன், வெத்தலை பாக்கு கடை வச்சாலும் முன்னேறுவேன், சும்மா சிம்பிளுக்கு சொல்கிறேன். பெரிய அளவுக்கு எண்ணத்தை போலுங்கள், விவசாயத்துக்கு வாருங்கள், கால்நடையை ஆரம்பிங்கள். எல்லாத்துலேயும் அதீத சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.